ஓம் சாந்தி. இன்றைய முரளி 1 ஏப்ரல் 2025 பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, தந்தை ஞானம் நிறைந்தவர், அவரை எல்லாம் அறிந்தவர் என்று சொல்வது தலைகீழ் புகழ். உங்களை அழுக்கிலிருந்து தூய்மையாக்கவே தந்தை வருகிறார். கேள்வி: தந்தையின் கூடவே வேறு எதற்கு மிக அதிக புகழ் இருக்கிறது? எப்படி? பதில்: ஒரு தந்தையோடு பாரதத்திற்கும் அதிக புகழ் இருக்கிறது. பாரதமே அழியாத கண்டம், பாரதமே சொர்க்கமாகிறது. தந்தை பாரதவாசிகளையே செல்வம், சுகம், பவித்திரம் உடையவர்களாக மாற்றுகிறார். 2 கீதைக்கும் அளவற்ற புகழ் இருக்கிறது. அனைத்து சாஸ்திரங்களின் மகுடமாக கீதை இருக்கிறது. 3 சைத்தன்ய ஞான கங்கைகள் உங்களுக்கும் அதிக புகழ் இருக்கிறது. நீங்கள் நேரடியாக ஞான கடலிலிருந்து தோன்றியிருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தியின் அர்த்தத்தை புதிய மற்றும் பழைய குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். ஆத்மாக்கள் நாம் எல்லோரும் பரமாத்மாவின் குழந்தைகள் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். பரமாத்மா மிக உயர்ந்தவர், மிக அன்பிலும் அன்பானவர், எல்லோருக்கும் காதலர். குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தியின் ரகசியம் புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. ஞானம் என்றால் பகல், சத்தியுகம் மற்றும் திரேதா யுகம். பகல் என்றால் இரவு, தாப்பர் யுகம் மற்றும் கலியுகம். இது பாரதத்தின் விஷயமாகவே இருக்கிறது. பாரதவாசிகள் நீங்களே முதலில் வருகிறீர்கள். 84 பிறவிகளின் சக்கரமும் பாரதவாசிகள் உங்களுக்கே இருக்கிறது. பாரதமே அழியாத கண்டம், பாரத கண்டமே சொர்க்கமாகிறது. மற்ற எந்த கண்டமும் சொர்க்கமாவது இல்லை. புதிய உலக சொர்க்கத்தில் பாரதம் மட்டுமே இருக்கும் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. பாரதத்தை தான் சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். பாரதவாசிகளே பிறகு 84 பிறவிகளை எடுக்கிறார்கள், நரகவாசிகள் ஆகிறார்கள். அவர்களே பிறகு சொர்க்கவாசிகள் ஆகிறார்கள். இந்த நேரம் எல்லோரும் நரகவாசிகள் இருந்தும் மற்ற எல்லா கண்டங்களும் அழிந்து பாரதம் மட்டும் இருக்கும். பாரத கண்டத்தின் புகழ் அளவில்லாதது. பாரதத்திற்குத்தான் தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இது கீதையின் புருஷோத்தம சங்கம யுகம். பாரதமே பிறகு புருஷோத்தமமாக மாற வேண்டும். இப்போது அந்த ஆதி சனாதன தேவி தேவா தர்மம் இல்லை, ராஜ்யம் இல்லை, அதனால் அந்த யுகமும் இல்லை. உலகின் ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்று ஒரு பகவானுக்கே சொல்லப்படுவது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அவர் மனதை அறிந்தவர், அனைவருக்குள்ளும் இருப்பதை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பாரதவாசிகள் பெரிய தவறு செய்கிறார்கள். நான் யாருக்குள் இருப்பதையும் அறியவில்லை என்று தந்தை சொல்கிறார். அழுக்கானவர்களை தூய்மையாக்குவதே எனது வேலை. சிவ் பாபா, நீங்களோ எல்லாம் அறிந்தவர் என்று பலர் சொல்கிறார்கள். நான் அப்படி இல்லை. எனக்கு யாருடைய உள்ளத்தை பற்றியும் தெரியாது என்று தந்தை சொல்கிறார். நானோ வந்து அழுக்கானவர்களை தூய்மையாக மட்டும் மாற்றுகிறேன். என்னை அழுக்கான உலகிலேயே அழைக்கிறார்கள். எப்போது பழைய உலகை புதியதாக மாற்ற வேண்டுமோ அப்போது நான் ஒரு முறை மட்டும் வருகிறேன். இந்த உலகம் புதியதிலிருந்து பழையதாக, பழையதிலிருந்து புதியதாக எப்போது மாறுகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக, சதோ ரஜோ தமவாக நிச்சயம் ஆகிறது. மனிதர்களும் அப்படி ஆகிறார்கள். பாலகர் சதோ பிரதானமாக இருக்கிறார், பிறகு இளைஞர் ஆகிறார், பிறகு முதுமை ஏற்படுகிறது, அதாவது ரஜோ தமோ நிலைக்கு வருகிறார்கள். வயோதிக சரீரம் இருந்தால் அதை விடுத்து பிறகு குழந்தை ஆவார்கள். புதிய உலகில் பாரதம் எவ்வளவு உயர்வாக இருந்தது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். பாரதத்தின் புகழ் அளவற்றது. இவ்வளவு சுகமாக, செல்வத்தோடு, பவித்திரமாக வேற எந்த கண்டமும் இருக்காது. பிறகு சதோ பிரதானமாக மாற்ற தந்தை வந்து இருக்கிறார். சதோ பிரதான உலகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கிறது. திரிமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரை உருவாக்கியது யார்? மிக உயர்ந்த சிவன். திரிமூர்த்தி பிரம்மா என்று சொல்கிறார்கள், அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. உண்மையில் திரிமூர்த்தி சிவன் என்று சொல்ல வேண்டும், திரிமூர்த்தி பிரம்மா அல்ல. இப்போது தேவாதி தேவன் மகாதேவன் என்று பாடுகிறார்கள். சங்கரரை உயர்வாக வைப்பதால் திரிமூர்த்தி சங்கர் என்று சொல்ல வேண்டும் தானே. பிறகு திரிமூர்த்தி பிரம்மா என்று ஏன் சொல்கிறார்கள்? சிவன்தான் படைப்பவர். பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக பிராமணர்களை படைக்கிறார் என்று பாடவும் செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் ஞானம் நிறைந்த தந்தையை எல்லோரும் அறிந்தவர் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது அந்த புகழ் அர்த்தமில்லாமல் இருக்கிறது. தந்தையிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அவர் பிராமணர்கள் நமக்குத்தானே பாடம் கற்பிக்கின்றார். ஏனென்றால் அவர் தந்தையாகவும் இருக்கிறார், சுப்ரீம் டீச்சராகவும் இருக்கிறார். உலகின் வரலாறு புவியியல் எப்படி சுற்றி வருகிறது என்பதையும் புரிய வைக்கிறார். அவரே ஞானம் நிறைந்தவர், மற்றபடி அவர் ஒன்றும் எல்லாம் அறிந்தவர் இல்லை. இது தவறு. நானோ வந்து பதித்தர்களை பாவனமாக மட்டும் மாற்றுகிறேன். 21 ஜென்மங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கிறேன். பக்தி மார்க்கத்தில் இருப்பது அற்ப கால சுகம்.
அதை சந்நியாசி அட்டியோகி யாரும் அறியவே இல்லை. பிரம்மத்தை நினைவு செய்கிறார்கள். இப்பொழுது பிரம்மவோ பகவான் இல்லை. பகவானாக ஒரு நிராகார சிவனே இருக்கிறார். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. ஆத்மாக்கள் நாம் இருக்கும் இடம் பிரம்மாண்டம் என்ற இனிய வீடு. அங்கிருந்து ஆத்மாக்கள் நாம் இங்கே பாகத்தை நடிக்க வருகிறோம். நான் ஒரு சரீரத்தை விடுத்து இரண்டாவதை மூன்றாவதை பெறுகிறேன் என்று ஆத்மா சொல்கிறது. 84 பிறவிகளும் பாரதவாசிகளுக்கே இருக்கிறது. யார் அதிக பக்தி செய்து இருப்பார்களோ அவர்களே பிறகு அதிக ஞானத்தை பெறுவார்கள். இல்லற விவகாரத்தில் நன்றாக இருங்கள், ஆனால் ஸ்ரீமத்துப்படி நடங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஆத்மாக்கள் நீங்கள் எல்லோரும் ஒரு பரமாத்மா காதலரின் காதலிகள். பக்தி மார்க்கத்தில் இருந்து நீங்கள் நினைவு செய்து வருகிறீர்கள். ஆத்மா தந்தையை நினைவு செய்கிறது. இது துக்கதாமமாக இருக்கிறது. ஆத்மாக்கள் நாம் உண்மையில் சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள். பிறகு சுகதாமத்திற்கு வந்தோம். பிறகு நாம் 84 பிறவிகள் எடுத்தோம். ஹம் சோ ஹம் என்பதின் அர்த்தமும் புரிய வைக்கப்பட்டது. ஆத்மா சோ பரமாத்மா, பரமாத்மா சோ ஆத்மா என்று அவர்கள் சொல்கிறார்கள். சோ தேவர், சத்திரியர், வைசியர், சோ சூத்திரர் என்று இப்போது தந்தை புரிய வைக்கிறார். இப்போது சோ பிராமணர் ஆகியிருக்கிறோம். சோ தேவர் ஆவதற்காக. இதுதான் சரியான அர்த்தம். அது முற்றிலும் தவறு. சத்தியுகத்தில் ஒரு தேவி தேவர் தர்மம், அத்வைத் தர்மம் இருந்தது. பின்னால் மற்ற தர்மங்கள் வந்தன. தாப்பர் யுகத்திலிருந்து அசுர ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. சத்தியுகத்தில் ராவண ராஜ்யம் இல்லாததால் 5 விகாரங்களும் இருக்காது. அது முற்றிலும் விகாரமற்ற உலகம். இப்போது நீங்கள் இறை மாணவர்கள். அதனால் இவர் டீச்சராகவும் இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார். பிறகு குழந்தைகள் உங்களுக்கும் சத்கதி கொடுத்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதால் தந்தை, டீச்சர், குரு மூவராகவும் இருக்கிறார். அவருக்கு நீங்கள் குழந்தைகளாக இருப்பதால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மனிதர்கள் எதையும் அறியவில்லை. ராவண ராஜ்யமாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ராவணை எரித்து வருகிறார்கள். எனினும் ராவணன் யார் என்பதை அறியவில்லை. இந்த ராவணன் பாரதத்தின் மிகப்பெரிய விரோதி என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இந்த ஞானம் குழந்தைகள் உங்களுக்கு ஞானம் நிறைந்த தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. அந்த தந்தையே ஞானக்கடல், ஆனந்த கடல். மேகங்கள் நீங்கள் ஞானக்கடலிலிருந்து நிறைத்து சென்று மழை பொழிகிறீர்கள். நீங்கள் ஞான கங்கைகள். உங்களுக்கே புகழ் இருக்கிறது. நான் உங்களை இப்பொழுது பாவனமாக மாற்ற வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த ஒரு பிறவி பவித்திரமாக மாறுங்கள். என்னை நினைவு செய்தால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவீர்கள். நான் பதித்த பாவனர். முடிந்த அளவு நினைவை அதிகமாக்குங்கள். வாயால் சிவ்பாபா என்றும் சொல்ல வேண்டாம். அப்படி காதலர் காதலி நினைவு செய்கிறார்கள். ஒரு முறை பார்த்தால் போதும். பிறகு புத்தியில் அவரது நினைவு இருக்கும். பக்தி மார்க்கத்தில் யார் எந்த தெய்வத்தை நினைவு செய்வாரோ, பூஜை செய்வாரோ அவரது காட்சி கிடைக்கும். அது அற்ப காலத்திற்காக இருக்கிறது. பக்தி செய்து கீழே இறங்கி வந்தீர்கள். இப்போது மரணம் முன்னால் நிற்கிறது. ஐயோ ஐயோவிற்கு பிறகு வெற்றி முழக்கம் கேட்க வேண்டும். பாரதத்தில்தான் இரத்த ஆறுகள் ஓட வேண்டும். உள்நாட்டு கலவரத்திற்கான சூழ்நிலையும் தென்படுகிறது. தமோ பிரதானமாக மாறிவிட்டன. இப்பொழுது நீங்கள் சதோ பிரதானமாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். யார் கல்பம் முன்னர் தேவர்களாக மாறினார்களோ அவர்களே வந்து தந்தையின் ஆஸ்தி பெறுவார்கள். குறைந்த பக்தி செய்திருந்தால் ஞானத்தையும் சிறிதே பெறுவார்கள். பிறகு பிரஜையிலையும் நம்பர்வார் பதவி பெறுவார்கள். நல்ல முயற்சி செய்பவர் ஸ்ரீமத்துப்படி நடந்து நல்ல பதவி பெறுவர். நடத்தையும் நன்றாக இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். அது பிறகு 21 ஜென்மங்கள் தொடரும். இப்போது எல்லோரிடமும் அசுர குணங்கள் இருக்கின்றன. இது அசுர உலகமாக பதித்த உலகமாக இருக்கிறது. குழந்தைகள், உங்களுக்கு உலகின் வரலாறு புவியியலும் புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. நினைவு செய்யும் முயற்சி செய்யுங்கள். அப்போது உண்மையான தங்கமாக மாறுவீர்கள் என்று இந்த நேரம் தந்தை சொல்கிறார். சத்தியுகம் பொற்காலம், உண்மையான தங்கம். பிறகு திரேதாவில் வெள்ளியின் உலோகம் சேர்கிறது. கலைகள் குறைந்து கொண்டே போகின்றன. இப்போது எந்த கலையும் இல்லை. எப்போது அப்படிப்பட்ட நிலை ஏற்படுமோ அப்போது தந்தை வருகிறார். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது ராவண ராஜ்யத்தில் எல்லோரும் அறவிழந்து விட்டார்கள். அதனால் எல்லையற்ற நாடகத்தின் நடிகர்களாக இருந்தும் நாடகத்தின் முதலிடை கடைசி அறியவில்லை. நீங்கள் நடிகர்கள் தானே. நாம் இங்கே பாகத்தை நடிக்க வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். எனினும் நடிகர்களாக இருந்தும் அறியவில்லை. அதனால் நீங்கள் எவ்வளவு அறிவிழந்து விட்டீர்கள் என்று எல்லையற்ற தந்தை சொல்வார் தானே. இப்பொழுது நான் உங்களை அறிவுள்ள வைரங்களாக போல மாற்றுகிறேன். பிறகு ராவணன் சூழி போல மாற்றுகிறான்.
நானே வந்து எல்லோரையும் கூடவே அழைத்து செல்கிறேன். பிறகு இந்த பதித்த உலகமே அழிந்து போகும். கொசுக்களைப் போல எல்லோரையும் அழித்து செல்வேன். உங்கள் குறிக்கோள் முன்னால் நிற்கிறது. நீங்கள் இப்படி ஆக வேண்டும். அப்போது நீங்கள் சொர்க்கவாசி ஆவீர்கள். பிரம்மகுமார் குமாரிகள், நீங்கள் இந்த முயற்சி செய்கிறீர்கள். மனிதர்களின் புத்தி தமோ பிரதானமாக இருப்பதால் புரிந்து கொள்வது இல்லை. இவ்வளவு பீக்கே இருக்கிறீர்கள். அப்போது பிரஜாபிதா பிரம்மாவும் நிச்சயம் இருப்பார். பிராமணர்கள் குடுமி பிராமணர் பிறகு தேவதா சித்திரங்களில் பிராமணர்களையும் சிவனையும் மறைத்து விட்டார்கள். பிராமணர்கள், நீங்கள் இப்போது பாரதத்தை சொர்க்கமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. உயர்ந்த பதவி பெறுவதற்கு ஸ்ரீமத்துப்படி நடந்து நல்ல பண்புகளை தாரணை செய்ய வேண்டும். 2. உண்மையான காதலியாகி ஒரு காதலரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். முடிந்த அளவு நினைவின் பயிற்சியை அதிகமாக்கி கொண்டே போக வேண்டும். வரதானம். நிமித்தமானவர் என்ற நினைவின் மூலமாக மாயாவின் கதவை மூடும் டபுள் லைட் ஆகுக. யார் சதா தன்னை நிமித்தமானவர் என்று உணர்ந்து நடப்பாரோ அவருக்கு டபுள் லைட் ஸ்திதி அனுபவம் தானே ஏற்படும். செய்பவர் செய்ய வைப்பவர் செய்ய வைக்கிறார். நான் நிமித்தமாக இருக்கிறேன் என்ற நினைவால் வெற்றி கிடைக்கும். நான் என்பது வந்தால் மாயாவின் கதவு திறந்தது. நிமித்தம் என உணர்ந்தால் மாயாவின் கதவு மூடியது. நிமித்தம் என உணர்வதால் மாயாவையும் வெற்றி பெறுவீர்கள். டபுள் லைட்டாகவும் ஆவீர்கள். கூடவே வெற்றியும் அவசியம் கிடைக்கும். இந்த நினைவே நம்பர் 1 பெறுவதற்கு ஆதாரமாகிறது. ஸ்லோகன். திரிகால் தரிசியாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்தால் வெற்றி எளிதில் கிடைத்து கொண்டே இருக்கும். மாதேஸ்வரியின் மகா வாக்கியம். 1. மனித ஆத்மா தனது முழுமையான வருமானத்தின் ஆதாரத்தில் எதிர்கால பலனை அனுபவிக்கும். பாருங்கள், நாம் பூர்வ ஜென்மங்களின் நல்ல வருமானத்தால் இப்பொழுது இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது என்று அதிகமான மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட விஷயமே இல்லை. முந்தைய பிறவியில் செய்தவற்றிற்கு நல்ல பலன் கிடைப்பது நமக்கு தெரியும். கல்பத்தின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சதோரஜோ தமோ என மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. எனினும் நாடகப்படி முயற்சியால் பலனை பெறுவதற்கு மார்ஜினும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் அங்கே சத்தியுகத்தில் ஒருவர் ராஜா ராணியாக, ஒருவர் தாசியாக, ஒருவர் பிரஜையாக பதவி பெறுகிறார். இந்த முயற்சியின் வெற்றியால் அங்கே துவேஷமோ பொறாமையோ இருக்காது. அங்கே பிரஜையும் சுகமாக இருப்பார். தாய் தந்தை எப்படி தமது குழந்தைகளை பராமரிப்பார்களோ அப்படி ராஜா ராணி பிரஜைகளை பராமரிப்பார்கள். அங்கே ஏழை பணக்காரர் எல்லோரும் திருப்தியாக இருப்பார்கள். இந்த ஒரு பிறவியின் முயற்சியால் 21 தலைமுறை சுகத்தை அனுபவிப்பார்கள். இதுதான் அழியாத வருமானம். இந்த அழியாத வருமானத்தால், அழியாத ஞானத்தால் அழியாத பதவி கிடைக்கிறது. இப்போது நாம் சத்தியுக உலகத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த பிராக்டிகல் விளையாட்டு நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கே எந்த மந்திரத்தின் விஷயமும் இல்லை. 2. குருவின் வழி, சாஸ்திர வழி, ஒன்றும் பரமாத்மாவின் வழி இல்லை. குழந்தைகளே, இந்த குருவின் வழி, சாஸ்திர வழி ஒன்று எனது வழி இல்லை. இப்படி எனது பெயரில் வழி சொல்கிறார்கள். எனினும் எனது வழியை நான் அறிவேன். என்னை சந்திக்கும் முகவரியை நான் வந்து கொடுக்கிறேன். அதற்கு முன்னர் எனது முகவரியை யாரும் அறியவில்லை என்று பரமாத்மா சொல்கிறார். கீதையில் பகவான் வாக்கு இருக்கிறது. எனினும் கீதையும் மனிதர்களே உருவாக்கினார்கள். பகவானோ சுயம் ஞானக்கடல். பகவான் என்ன மகா வாக்கியத்தை சொன்னாரோ அதன் நினைவாக இந்த கீதை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வித்வான், பண்டிதர், ஆச்சாரியர் போன்றோர் பரமாத்மா சமஸ்கிருதத்தில் சொன்னார். அதனால் அந்த மொழியை கற்காமல் பரமாத்மாவை சந்திக்க முடியாது என்று சொல்கிறார்கள். இப்படி இன்னும் அதிகமாக தலைகீழ் கர்ம கண்டத்தில் சிக்க வைக்கிறார்கள். வேதங்கள், சாஸ்திரங்களை படித்த ஒருவேளை ஏணியில் ஏறினாலும் பிறகு அதே அளவு இறங்க வேண்டும். அதாவது அவற்றை மறந்து ஒரு பரமாத்மாவோடு புத்தி யோகத்தை இணைக்க வேண்டும். ஏன் என்றால் இந்த கர்ம காண்டங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள் போன்றவற்றால் என்னை அடைய முடியாது என்று பரமாத்மா தெளிவாக சொல்கிறார். துருவன், பிரகலாதன், மீரா போன்றோர் என்ன சாஸ்திரங்களை படித்தனர்? இங்கேயோ படித்த எல்லாவற்றையும் மறக்க வேண்டும். அப்படி அர்ச்சுனர் படித்திருந்தார், அவரும் மறக்க வேண்டி இருந்தது. மூச்சுக்கு மூச்சு என்னை நினைவு செய் என்பது பகவானின் தெளிவான மகா வாக்கியம். இதில் வேறு எதையும் செய்வதற்கு அவசியம் இல்லை. எதுவரை இந்த ஞானம் இல்லையோ அதுவரை பக்தி மார்க்கம் நடக்கிறது. எனினும் ஞான தீபம் எரிய ஆரம்பித்தால் கர்மகாண்டம் விலகி விடுகிறது. ஏனென்றால் கர்மகாண்டம் செய்து செய்து ஒருவேளை சரீரத்தை விட்டாலும் என்ன பலன் கிடைக்கும்? பலனோ கிடைப்பது இல்லை.
கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்கிலிருந்து முக்தி கிடைப்பதில்லை. பொய் சொல்லாமல் இருப்பது, திருடாமல் இருப்பது, யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருப்பது போன்றவை நல்ல செயல்கள் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இங்கே சதா காலத்திற்கு கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும். மேலும் விக்கர்மங்களின் வேரை அழிக்க வேண்டும். விதை போட்டு அதிலிருந்து நல்ல கர்மத்தின் மரம் தோன்ற வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்மத்தின் மரம் தோன்ற வேண்டும் என்று விரும்புகிறோம். அதனால் மனித ஜீவனின் காரியத்தை அறிந்து உயர்ந்த கர்மம் செய்ய வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. அவ்யக்து சைகை கம்பைண்டு ரூபத்தின் நினைவால் சதா வெற்றி பெறுங்கள். சிவசக்தியின் அர்த்தமே கம்பைண்டாக இருப்பது. தந்தை மற்றும் நீங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்து சிவசக்தி என்று சொல்கிறார்கள். யார் கம்பைண்டாக இருப்பாரோ அவரே தனியாக பிரிக்க முடியாது அவரை. நாம் கம்பைண்டாக இருப்பதற்கு அதிகாரியாக இருக்கிறோம் என்பதை நினைவில் வையுங்கள். முதலில் தேடுபவராக இருந்தோம், இப்போது கூடவே இருக்கிறோம் என்ற போதை சதா இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.